ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். பக்கத்துல வந்து பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சவுண்டு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி வந்து வீடியோ போட்டு. சரி, இனிமே ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி போடலாம் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த யூடியூப் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா யூடியூப்ல வந்து புதுசா வந்து ஒரு இது கொண்டு வராங்க. 2027 இருந்து பிப்ரவரியில இருந்து அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். ஸோ நிறைய பேரே வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஸோ முன்னாடி இருந்த யூடியூப் சேனல்களை விட இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்கு. வீடு வீட்டுக்கு யூடியூபராகவே மாறியாச்சு. ஏன்னா அது ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால அது ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலான்னு. பட் அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகுறதுன்றது நாட்ட ஈஸிங்க. ஏன்னா நமக்கு வியூஸ் போகணும். டேய் என்னை பார்த்து இது பண்ணுறானா, இமிடேட் பண்ணுறானா? முகையல் போங்க, அம்மா பேசிக்கிறேன். அதில் வந்து நாம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்ன சொல்கிறது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். பட் அதை வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் ரெகுலராக வீடியோ போட்டு அதை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுன்றது நாட்டை ஈஸி. அதை வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அதை வந்து நம்ம நல்ல ஒரு க்ரோத்தில் கொண்டு போகணுன்னா டெய்லியுமே வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அதில் வந்துட்டு ஒரு ரூலுமே வச்சுருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும்னா, மானிட்டைசேஷன் மீன்ஸ் நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். நம்ம போடுற வீடியோலேருந்து நம்மளுக்கு ஆட்சென்ஸ் விளம்பரம் மூலமாக தான் நமக்கு காசு கிடைக்கும். அது மூலமாக நமக்கு வந்து அமௌண்ட் வரணும்னா அதுக்கு மானிட்டைசேஷன் ஆகணும். அதுக்கு வந்துட்டு யூடியூப் முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னா, 4000 மணி நேரம் வந்து நம்ம சேனலை வந்து பீப்புள் வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு வச்சுருந்தாங்க. இப்போ என்னடான்னா 2027 இருந்து 8000 டபுளாக மாற்றிருக்காங்க. அதே நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் போட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு 10 மில்லியன் நினைக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸ் போட்டால் 10 மில்லியன் வியூஸ் இருந்தது. இப்போ 20 மில்லியன் ஆகிடுச்சான். அது என்னடா அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயரே வந்து ஆரம்பித்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ போட்டுட்ருக்கிறவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் வீடியோ போட்டு உங்கள் சேனலில் க்ரோத் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வந்து யூடியூப்பில் வந்துட்டு இவ்வளோ இது கொண்டு வரும்போது இனிமேல் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா 4000 மணி நேரம் கொண்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வியூஸ் போனால் மட்டும்தான் அந்த வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு அதில் வியூஸ் வர வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக தெரியும், ஈஸியாக வீடியோ எடுத்து சம்பாதிக்கிறாங்கன்னு. பட் அந்த வேலையை பண்ணுறவங்களுக்கு தான் அதோட இது வந்து டேய் சும்மா இருடா ஒருத்தன். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனல் ஆசை இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த 2027க்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வீடியோ போடுறது எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லலாம், உங்ககிட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஷூட் பண்ணேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 8000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ்னால் ரொம்ப கஷ்டங்க. 4000 மணி நேரம் கொண்டு வர்றதே எனக்குலாம் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ ஏன்னா யூடியூப்ல வந்து நிலச்சி நிற்கணும்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப சும்மா நமக்கு ரொம்ப வந்து பொறுமை வேணும். அதுக்கப்புறம் அதில் வந்து லக்கும் வேணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இப்படி தாங்க பண்ணுவான். ஸோ முகில வா, முகிலுங்க வா. முகில் ஹாய் சொல்ல எல்லாருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முகில் ஒன்னதான் எல்லாருக்குமே பிடிக்குமா சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல. அவங்களோட 2வது பையன் குட்டி பையன் முகிலன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ஈட். வாங்க சாப்பிட வாங்க. தேங்க்யூ. எங்க அம்மாவோட யூடியூப் சேனல் பார்க்கறதுக்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அம்மாஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை மாம் யூடியூப் சேனல். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Thank you, love you, support. ஓகே. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்கக்கிட்ட நேற்று ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட 2வது பையன் முகில ரொம்ப பிடிக்கும்னு. சிஸ்டர் பேர் மறந்துட்டேன், நான் நாளைக்கு பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளோட பிள்ளைங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிங்க. அதிகமாக நம்ம லேடிஸ் தான் இந்த யூடியூப்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருப்போம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம் மட்டும் விட்டுறக்கூடாது, வியூஸ் போகாட்டாலும் மனம் தளராம வீடியோ போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நாளைக்கு வீடியோல vlogல பார்க்கலாம். பை பை Bye bye. பை பை. Bye bye.